அருமையானவர்களே, ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தினத்தை கொண்டாடும் முகமாக ரமலானின் 30 நோன்புகளை முழுமையாக தந்த அல்லாஹிற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற பல ஈதுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள்பாலிப்பானாக. அருமையானவர்களே, பிறரை மகிழ்வித்து நாம் மகிழ வேண்டும் என்பதுதான் ஈதுல் ஃபித்ர் நமக்கு தருகிற பாடம். எனவேதான் ஃபித்ரா தர்மத்தை கொடுத்து விட்டு மக்களை சந்தோஷப்படுத்தி விட்டு இறைவனை சந்தோஷப்படுத்த வாருங்கள், தொழ வாருங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். பிறர் நலன் நாடுவது, சகோதரத்துவம் பேணப்படுவது, இதுதான் ஈதுல் ஃபித்ர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது. ஈதுல் ஃபித்ர் என்பது ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய மகத்தான ஒரு நாள். இந்த ஒரு நாளில் மட்டும் ஏழைகளை சந்தோஷப்படுத்திவிட்டு மற்ற நாட்களில் அவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்துவிடவும் கூடாது. யாராவது உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் மீது நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த ஈதுல் ஃபித்ர் நமக்கு தருகிற பாடமாக அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, ரமலானினுடைய கடைசி நாட்களில் நமது மனதை கணக்க செய்த ஒரு செய்தி ஒன்று இந்த வருடத்தில் நடந்தேறி இருக்கிறது. சென்னை நந்தம்பாக்கத்தை சார்ந்த முஹம்மது ரஃபி என்பவர், அவர் சென்னையிலிருந்து வந்து ஆத்தாங்கர பள்ளியாசலுக்கு போய் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் அவர் தானம் செய்துவிட்டு திசையன்வளை பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு ஆள் நாடமாட்டம் இல்லாத அந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய குடும்பத்தோடு காரிலே தற்கொலை செய்து கொண்டார் என்கிற அந்த அதிர்ச்சி சம்பவம். அவருக்கு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண் என்று 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளோடு தன்னுடைய மனைவியை கட்டி பிடித்தவர்களாக காரினுடைய பின் சீட்டில் அந்த 2 பிள்ளைகளும் இருக்க, அந்த காரிலே பெட்ரோலை ஊற்றி தான் முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டு தானாகவே அந்த காரிலே தீயை பற்ற வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்ட முஹம்மது ரஃபி என்கிற ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்திருக்கிற ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த நிகழ்வு என்பது நம்முடைய மனதையெல்லாம் உலுக்கச் செய்கிற நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அவர் மட்டும் தற்கொலை செய்து கொண்டு, யாரும் தற்கொலை செய்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாதுதான். அவர் மட்டும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது மாத்திரமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையே அழித்திருக்கிறார். அந்த பாவம், அந்த பிஞ்சு உள்ளங்கள் 2 பிள்ளைகளும் என்ன பாவம் செய்தார்கள்? தன்னுடைய தாயை கட்டி பிடித்தவாறு எலும்பு கூடுகளாக அவர்கள் எரிந்த நிலையில் காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அந்த முஹம்மது ரஃபி அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற போது அவருக்கு அதிகப்படியான கடன் சுமை இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய வீட்டை விற்றும் கூட அவருக்கு கடன் சுமையிலிருந்து அவரால் வெளியே வர முடியவில்லை. வேறு வழியே இல்லை, நாம் நம்முடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம், குடும்பத்தோடு இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்பதாக முடிவெடுத்து அவர் காட்டுப்பகுதிக்கு சென்று காரிலே அமர்ந்து அந்த பெட்ரோலை ஊற்றி அவர் மற்றவர்களையும் குடும்பத்தோடு சேர்ந்து தன்னை எரித்துக் கொண்டிருக்கிறார், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் எடுக்கிற அந்த கடைசி முடிவு அது தற்கொலை முடிவாக அமையும் என்று சொன்னால் அவருக்கு நிரந்தர நரகம் என்பதாக சொல்லி தந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு முடிவை அந்த குடும்பம் எடுத்திருக்கிறது என்கிற போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எலும்பு கூடாக திசையன்வளை காட்டுப்பகுதியில் காட்சியளித்த அந்த செய்தி நம்முடைய நெஞ்சங்களில் இருந்து மறையாமல் இன்றும் சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, அதிகப்படியான கடன் வாங்குவதை நாம் தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு கவலைக்கும் தற்கொலை என்பது தீர்வாகாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை என்றாலே அது துன்பமும் இன்பமும் கலந்ததுதான். துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது என்பதாக திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான்
என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை என்றாலே சோதனைகளும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், சிரமங்களும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய சக்திக்கு மீறி நாம் சோதிப்பதில்லை என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கிறது. அருமையானவர்களே, கடன் சுமையுடன் வாழும் நமது குடும்ப உறவுகள், தெருவில் வசிப்பவர்கள் யாராவது நமக்கு தெரிந்தால், அடையாளம் கண்டுகொண்டால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், யாராவது சிரமப்படுறாங்கன்னு சொன்னா, கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா, அது நம்முடைய உறவுகளாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் நம்முடைய வீட்டு வாசல் படியில் வந்து நிற்க வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோம். வாயை திறந்து அவன் என்ன கேட்கவா செஞ்சான் பார்த்துக்கலாம் என்பதாக தெரிந்தும் நாம் மௌனமாக இருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்ல தரவில்லை. யாராவது உண்மையிலேயே சிரமத்தில் இருக்கிறார்கள் என்றால், கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால், அதிலும் உங்களுடைய உறவுகளாக இருந்தால், உங்களுடைய குடும்பமாக இருந்தால், அவர்களுக்கு நீங்கள் முன்வந்து போய் நீங்கள் செய்கிற அந்த உதவி என்பது அது உங்களுக்கு சுவனத்தை பெற்றுத்தரும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்கிற போது, அந்த கடனுடைய சுமையிலிருந்து மற்றவர்களை நீக்குவதற்காக வேண்டி, வட்டி போன்ற மிக மோசமான செயல்பாடுகளில் அவர்கள் விழாமல் இருப்பதற்காக வேண்டி இந்த சமூகம், இந்த ஜமாத் எந்த அளவுக்கு நாம் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜகாத் பெற தகுதியானவர்களுடைய பட்டியலில் கடனாளிகளையும் இணைத்துள்ளான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளிகளுடைய விஷயத்தில் தனி கவனம் செலுத்தினார்கள் என்பதை வரலாறு நெடுகிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய கடனை அடைக்கும் விஷயத்தில் சமூகத்தில் கூட்டு முயற்சிக்கு வலியுறுத்தினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடனை வாங்கி ஒருவர் அடைக்க முடியாமல் இருந்து அதே நிலையில் அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், ஒவ்வொரு ஜனாசாவினுடைய சமயத்திலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடத்திலே கேட்பார்கள், இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா, நீங்கள் யாராவது அதை அடைக்கிறீர்களா, நீங்கள் அடைப்பதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால், அவர் கடனாளியாக இருக்கிறார் என்றால், உங்களுடைய தோழருக்கு, இந்த ஜனாசாவுக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன், நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கடன் வாங்குகிற அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கையே அது கேள்விக்குறியாக்கிவிடும். ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமான வாழ்க்கைக்காக, பேராசைக்காக கடன் வாங்குவதற்கு காரணமாக இந்த ஆடம்பரமான வாழ்க்கையும் பேராசையும் அமைந்திருக்கிறது. கடனில் மூழ்கி விடாமல், வட்டியில் விழுந்து விடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாம் கடன் வாங்குகிறோம், நாம் டியூ கட்டி நம்ம வீட்டினுடைய பொருட்களை, சாமான்களை எல்லாம் வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது போக, நம்முடைய இளைய தலைமுறையினர்களாக இருக்கிற நம்முடைய இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறது, நம்முடைய பிள்ளை செல்வங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் கூட இன்றைக்கு அதை நாம் பழக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மொபைல் போனை எடுத்து நம்ம டியூ கட்டுற மாதிரி அவன் நம்முடைய போன்ல இருந்து நம்முடைய பையன் இன்னைக்கு செல்போனை வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய நிலை, பைக்குகளை வாங்குகிற நிலை, அதை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம் என்றால், இப்படியெல்லாம் சிறு வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற போது வருங்காலத்தினுடைய நிலை எப்படி இருக்குமோ என்று நினைக்கிற போது உள்ளம் பதபதைக்கிறது. இருப்பதை கொண்டு போதுபாக்கிக் கொள்ள வேண்டும், அந்த தன்மை நம்மிடத்திலே வந்துவிட வேண்டும். தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, பகட்டான வாழ்க்கை நாம் தவிர்க்க வேண்டும். இதுவெல்லாம் கடன் வாங்குவதற்கான நிலையை நம்மில் தள்ளிவிடும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். வியாபாரத்திற்காக கடன் வாங்கி நஷ்டம் அடைந்திருந்தாலும் சரிதான், யாரிடத்திலாவது ஏமாந்திருந்தாலும் சரிதான், எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கு என்றைக்கும் தற்கொலை என்பது தீர்வாகாது, நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வது என்பது தீர்வாகாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, கடன் தொல்லையால் ஒரு குடும்பமே அழிந்திருக்கிறது என்பது சோகத்தினுடைய உச்சம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தாலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு வேண்டும் என்பதாக நாம் ஆசைப்படுகிறோம் இல்லையா? அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வரும், சோகம் வரும், எல்லாம் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அப்போ சோதனையான காலகட்டமாக இருந்தால் அந்த நேரத்தில் பொறுமையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். நாம் பொறுமையாக நடந்து கொண்டோம் என்றால், எந்த அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோமோ, எந்த வெற்றி நமக்கு வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோமோ, அந்த வெற்றியை, அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் நமக்கு
தயாராக இருக்கிறான். அதுதான் வரலாறு நெடுகிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டதற்கு பிறகுதான் அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான், குல்லா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே அந்த இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்த பூஞ்சோலையாக மாறிவிடும் என்பதாக கட்டளையிட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த மீன் வயிற்றுக்குள் அவர்கள் செல்லுகிற வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கவில்லை. மீனினுடைய வயிற்றில் சிக்கியதற்கு பிறகுதான் அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்பதாக தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வையே சார்ந்தவர்கள் நின்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து மீண்டு வரச் செய்தான், மீண்டும் இந்த உலகத்தில் அவர்களை வாழ வைத்தான் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் நைல் நதியினுடைய அந்த கரைக்கு வருகிற வரைக்கும் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கவில்லை. நைல் நதியினுடைய கரையில் வந்ததற்கு பிறகுதான் ஃபிரௌனும் அவனுடைய படைபட்டாங்களும் துரத்தி வருகிற அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நைல் நதியை பிளக்க வைத்து அவர்களை பாதுகாத்தான், காப்பாற்றினான் என்பது வரலாறு என்கிற போது நாம் ஒரு சின்ன சோதனை வந்துருச்சுன்னா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் புலம்பி தவிக்கிறோம். நமக்கு அல்லாஹ் என்னையே இப்படி சோதிக்கிறான், அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா என்றெல்லாம் சொல்லி பதறுகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சோதனை ஏற்படுகிற போது அந்த நேரத்தில் பொறுமையை நாம் கையில் எடுத்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றியை தருவேன் என்பதாகத்தான் இந்த இஸ்லாமிய வரலாறு முழுவதும் சொல்லித் தருகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கழுத்துல கத்தியை வைத்து அறுப்பதற்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வரல. எப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கழுத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கத்தியை வைத்தார்களோ அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வினுடைய உதவியை கொடுத்தான், வெற்றியை கொடுத்தான். சந்தோஷ திருநாளான பெருநாளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பது இறைவன் சொல்லித் தருகிற வரலாறாக அமைந்திருக்கிறது என்கிற போது அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். அல்லாஹ் நம்மிடத்திலும் சோதனையிலான சமயத்தில் பொறுமையோடு நாம் இருக்கிறோமா என்பதை எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களை, எந்த சோதனையிலும் எந்த சந்தோஷத்திலும் நாம் நம்முடைய ஈமானை இழந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நியாமத்தாக அருட்கொடையாக நமக்கு அந்த ஈமானை தந்திருக்கிறார் என்கிற போது ஒருவர் தான தர்மங்கள் செய்கிறார், எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்கிறார், ஆனால் தொழுகிறார், வணங்குகிறார். ரமலானுடைய புனிதமான மாதத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் லைலத்துல் கத்ருடைய அந்த நாளிலே அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னை மாய்த்து கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் இது அற்பமான உலகம், நிரந்தரம் இல்லாத உலகம். நாளை மறுமையினுடைய உலகம் என்பது அது நிரந்தரமான உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை என்பது இது நிரந்தரம் இல்லை. நாளை மறுமையில் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் நிரந்தரம் என்கிற போது நமக்கு நிரந்தரமான அந்த இடத்தில் நம்முடைய இடமாக சுவனத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற போது அதில் எந்த அளவுக்கு நாம் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடைசி நேரத்தில் ஈமானை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழிக்கு மாற்றமாக நம்முடைய மௌத்து, நம்முடைய மரணம் அமைந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிரந்தரமான நரகத்திற்கு அது நம்மை இழுத்துச் சென்று விடும் என்கிற போது நாம் எவ்வளவு ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சோதனையான கட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், துவண்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வையே நாம் நம்பி நிற்க வேண்டும். ஆசியா அம்மையார் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்த ஆசியா அம்மையார் அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஃபிரௌனுக்கு தெரிந்த அந்த நேரத்தில் ஃபிரௌன் ஆசியா அம்மையார் அவர்களை சிரமப்படுத்துகிறான், சோதனைக்கு உட்படுத்துகிறான். ஒரு கட்டத்தில் கொல்லுவதற்கும் துணிந்து விட்டான். ஆசியா அம்மையார் துன்புறுத்தப்பட்டு கீழே தரையிலே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும் பாறாங்கல்லை ஆசியா அம்மையார் அவர்களுடைய தலைக்கு மேலாக அவன் தூக்கி வைத்திருக்கிறான். ஒரு வார்த்தை சொல், ஈமானை விட்டு விடுகிறேன் என்பதாக சொல், இந்த அரண்மனை சுகபோகமான வாழ்க்கையை நீ வாழலாம், எனக்கு மனைவியாக நீ நீடிக்கலாம் என்றெல்லாம் ஃபிரௌன் சொல்கிற போது அந்த ஆசியா அம்மையார் அவர்கள் எடுத்த அந்த கடைசி முடிவு என்ன தெரியுமா? அவர்கள் எடுத்த கடைசி முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த அரண்மனையில் என்னை வாழ வைக்கிறேன் என்பதாக இந்த ஃபிரௌன் சொல்லுகிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை மகாராணியாக வரம்பெற வைக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு ஆசை வார்த்தைகளை கூறுகிறான். யா அல்லாஹ், எனக்கு இந்த அரண்மனையினுடைய வாழ்க்கை தேவையில்லை. யா அல்லாஹ், சுகபோகமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இது நிரந்தரம் இல்லாத உலகமாக இருக்கிறது. யா அல்லாஹ், என்றைக்காக இருந்தாலும் நிரந்தரமான உலகமாக இருக்கிற அந்த
தரத்திற்குத்தானே யா அல்லாஹ் நான் வந்தாக வேண்டும். யா அல்லாஹ் நான் ஈமானை விடுவதற்கு தயாராக இல்லை. யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலேயே வர விரும்புகிறேன். யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலேயே வர விரும்புகிறேன். இந்த அரண்மனையை விட்டு என்னை இந்த ஃபிரௌன் வெளியேற்ற விரும்புகிறான். என்னுடைய உயிரை பறிக்க நாடுகிறான். யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே வந்து விடுகிறேன். ரப்பி பிர்லி ஐந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, ரப்பி பிர்லி ஐந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ் சுவனத்திலே எனக்கு ஒரு வீட்டை கொடு யா அல்லாஹ், சுவனத்திலே எனக்கு ஒரு இடத்தை கொடு யா அல்லாஹ் என்றெல்லாம் ஆசியா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அவருடைய கடைசி தருணத்தில் ஆசியா அம்மையார் அவருடைய உடலில் இருந்து உயிர் ரூஹ் பிரிய போகிற அந்த கடைசி நேரத்தில் ஆசியா அம்மையார் அவர்கள் சிரிக்கிறார்கள், வானத்தை பார்க்கிறார்கள், சிரிக்கிற அந்த நிலையை பார்த்த ஃபிரௌன் சொன்னான், ஏளனம் செய்தான், கேலி செய்தான். இந்த ஆசியாவுக்கு என்ன ஆனது? பைத்தியம் முத்திவிட்டது போல தெரிகிறது. நான் மரணிக்க போகிறோம், நான் கொல்லப் போகிறேன் என்பது கூட தெரியாமல் சிரித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதாக சொன்னான். ஆனால் ஆசியா அம்மையார் அவர்கள் உண்மையில் சிரித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உடலை விட்டும் ரூஹ் வெளியாகுவதற்கு முன்னாலேயே ரப்பி பிர்லி ஐந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சுவனத்திலே ஒரு வீட்டை கட்டித்தா, ஒரு மாளிகையை கட்டித்தா என்பதாக அந்த ஆசியா அம்மையார் அவர்கள் கேட்டார்களே, அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து விட்டான். எனவே தன்னுடைய உடலை விட்டு ரூஹ் பிரிவதற்கு முன்னால் அந்த ஆசியா அம்மையார் அவர்களுக்கான அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கிற அந்த மாளிகை, அந்த சுவனம் எடுத்து காட்டப்பட்டது. அதை பார்த்த போதுதான் ஆசியா அம்மையார் அவர்கள் அதை பார்த்து சிரித்தார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார். என்கிற போது அந்த ஆசியா அம்மையார் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. இந்த உலகத்தை விட்டு அவருடைய ரூஹ் பிரிவதற்கு முன்னாலே அவர்களுக்கான சுவனத்தை அவர்கள் பார்த்தார்கள் என்கிற போது நாம் எதை பார்க்க போகிறோம்? மரணத்திற்கு முன்னால் நாம் எதை பார்க்க தயாராக இருக்கிறோம்? நமக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது. சென்ற வருடம் புனிதமான ரமதானுடைய மாதத்தில், சென்ற வருடம் பெருநாளினுடைய நாளில் நம்மோடு தொழுதவர்கள், நம்மோடு நோன்பு வைத்தவர்கள் இந்த வருடம் இல்லை. அல்லாஹ் நமக்கெல்லாம் ஆயுளை நீட்டி போடட்டும், பல வருடங்கள் வாழ்கிற பாக்கியத்தை நமக்கு தரட்டும். அடுத்த வருடம் நம்முடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரியாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த மரணம் வரலாம் என்கிற போது, இது நிரந்தரம் இல்லாத உலகமாக இருக்கிறது என்கிற போது, நம்முடைய கடைசி நேரத்தில் நம்முடைய ரூஹை, உயிரை விட்டு உடலை விட்டு பிரிகிற அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் நாம் நமக்கான சுவனத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமானை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் இந்த மாதிரி வாழுகிற ஈமான்தாரியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வாழச் செய்வானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுன் நார வலவ் பிஷக்க தம்ரா, ஒரு பேரித்தம்பழத்தினுடைய துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களை, பிறரை மகிழ்வித்து நாம் மகிழ வேண்டும் என்பதுதான் ஈதுல் ஃபித்ர் நமக்கு தருகிற பாடம். எனவேதான் ஃபித்ரா தர்மத்தை கொடுத்துவிட்டு இறைவனை தொழவாருங்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அருமையானவர்களை, பிறரை மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.